குழந்தை இல்லாத தம்பதிகளோட வாழ்க்கை இருக்கு. அது ரொம்ப கடினமான வாழ்க்கைங்க. ஆமா. அவங்களால ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட போக முடியாது. சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா, அவங்கள பார்த்த உடனே கேட்கிற முதல் வார்த்தை, "ஏதாவது விசேஷம் இருக்கா? நின்னுருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டு, ஏதோ அவங்க மேல நம்ம அக்கறை இருக்கிற மாரி காட்டிக்குவாங்களே ஒழிய, அவங்கள குத்தி, குத்தி, குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கேட்கறதே அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கும். ஆனாலும் அதை விட வேதனை என்னன்னாக்க, நல்லது கெட்டதுக்கு எங்கேயாவது போகும்போது, வளைகாப்புக்கே போனா, "நீ வராத, ஓரமா போய் நில்லுன்னுவாங்க." ஒரு சில உறவுக்காரங்க அழைப்பு கூட குடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட துன்பங்கள, மனவேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, வீட்ல கணவன், மனைவி மட்டும் இருக்கணும். கணவன் வேலைக்கு போன நேரம், மனைவி மட்டும் தனியா தன் வாழ்நாள எதிர்கொள்ளணும். கணவன் வீட்டுக்கு வந்தாக்க, இவங்க 2 பேர் முகத்தவே பார்த்துட்டு இருக்கணும். ஒரு மகிழ்ச்சி என்பதே இருக்காது. ஒரு விதமான மன அழுத்தத்திலேயே இருப்பாங்க. இப்ப ஏன் திடீர்னு இவங்கள பத்தி பேசுறாங்கன்னு பார்க்குறீங்களா? உண்மையிலேயே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்க நம்ம முதல்வர் ஏத்தியிருக்காரு. ஆமாங்க. 2026 இந்த தேர்தல் அறிக்கையில குழந்தை இல்லாத தம்பதிகளுக்குன்னு செயற்கை கருவூட்டல் மையம் மண்டல வாரியா அமைக்கிறதுக்காக, அதாவது ஃபெர்டிலிட்டி சென்டர் அமைக்கிறதுக்காக தேர்தல் அறிக்கையில நம்ம முதல்வர் குழந்தை இல்லாத தம்பதிகளின் மனக்கவலையை போக்குறதுக்கும், 2வது ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு தனியார் மருத்துவமனையில போய் பல லட்சங்களை கொட்டி செலவு பண்ணாலும் பண்ண முடியாம வருத்தத்துல இருப்பாங்க. அவங்களுடைய கவலையை போக்குறதுக்கும் நம்மளுடைய முதல்வர் அவங்களுக்கு ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வச்சிருக்காரு. மண்டல வாரியாக ஃபெர்டிலிட்டி சென்டர் அமைக்கப்படும் என்று. உண்மையிலேயே நம்ம முதல்வர் தாயுள்ளம் கொண்டவர் தானே. இதுக்கு நம்ம மக்கள், நம்ம சகோதரிகள் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல பயன்பெறணும்னா அவங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். 23ஆம் தேதி போய் திமுக கூட்டணிக்கு, திமுக எங்க நிக்குதோ உதயசூரியன் சின்னத்துல வாக்கு செலுத்திட்டு, அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு முரசு சின்னத்துல வாக்கு செலுத்திட்டு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் மண்டலம் வாரியாக அமைக்கப்படும். நம்ம சகோதரிகள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன்.